ஆக்சுவலி இது ஒரு சாதாரண பையனோட கதை கிடையாது. இது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டோட கதை. அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யாருன்னா அது நான் தான். இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா இங்கேயும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. பான் பார்க்கறதுல எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க, ஸ்மோக் பண்ணுறதுல எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க, அடிக்ஷனில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இல்லை ஒர்க்கு அதில் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. நான் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அப்போது நான் எப்படி இந்த ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் அந்த இடத்துல சொல்ல போகிறேன். ஓகே, என்னோடய கதை பயங்கரமான ஒரு கதை. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது 12th ரொம்ப கேவலமான ஒரு மார்க் தான். அதனாலே ஒரு பிஏ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு டிகிரி ஈஸியாகவே எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பெருசாக அங்கே இங்கிலீஷ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக அங்கே மார்க் தேவையில்லை. ஸோ அதனால் இங்கிலீஷ் தான் நான் எடுத்தேன். அந்த இங்கிலீஷ் எடுத்த உடனே முதல் நாள் காலேஜுக்குள்ளே அப்படி ஜாலியாக போகிறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. அந்த சாருங்களாம் யார் எங்கெங்கே இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே போயிட்டே இருக்கேன். திடீர்னு நாங்கள் 1-2 பேர் அப்படியே பழக ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறோம். உடனே நான் அவங்ககிட்ட சீன் போடணும் அப்படிங்கிறதுக்காக மச்சான் அப்போ சரக்கு தம் அடிப்போமா அப்படி சொல்லி கேட்குறேன். உடனே அவங்கெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு அங்கே தம் அடிக்கவே தெரியாது. ஏன்னா 12th லீவில் ஒரு பையனை உசுப்பேற்றி விட்டான். ஏய் நீ எல்லாம் தம் அடிப்பியா, நீ எல்லாம் அடிப்பியா, உன்னெல்லாம் முடியுமா அப்படின்ட்டு. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் அந்த டைமில். உடனே நானும் அடிப்பேனே அப்படின்னு அவன்கிட்ட கெத்து காட்டணுங்கிறதுக்காக கடைக்கு போகிறேன். கடைக்கு போயிட்டு சிகரெட்டு கொடுங்க அப்படிங்கிறேன். என்ன சிகரெட்டு பிராண்டுன்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா சிசர் அடிப்பார். அப்போ எனக்கு அதனால் ஞாபகம் இருந்துச்சோ எங்கள் அப்பா சிசர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சிசர் வாங்கிட்டு இங்கேருந்து காட்டுக்குள்ளே போய் உட்காந்து தம் அடிக்கிறோம். இது எல்லோரும் நிறையா பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி விஷயத்தை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. அதுதான் ஃபஸ்ட் டைம். அது எப்படின்னா ஊற்றிட்டு வெறும் வாயிலே வச்சுட்டு விட்டுட்டேன். உள்ளெல்லாம் இது பண்ணல. எனக்கு அப்போ இருமல் எதுவுமே வரல. எனக்கு அடிக்கவே தெரியலை சொல்ல போனால். சும்மா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு விடாச்சு. அதனாலே நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இவங்க முன்னாடி ஒரு வேளை நம்ம பண்ணல அப்படின்னா அசிங்கமாக போயிருமே, அதுக்கு நம்ம பண்ணாமலே இருக்கலாம். இல்லை எனக்கு இப்போ அதுக்கு அடிக்கிற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஓகே, தென் இது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு க்ரீஃபாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பசங்க முன்னாடி நம்ம தம் அடிச்சு காட்டுறோம். எப்படி பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணாமல் இந்த பசங்க முன்னாடி நம்ம தம் அடிச்சு காட்டுறோம். இதுதான் நம்மளோட பெரிய டார்கெட் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு சிகரெட் அடிக்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இரும்பு பாலம் ஒன்று இருக்கும் முன்னாடி. அது எங்கள் ஏரியாலேயும் ஒரு இரும்பு பாலம் ஒன்று இருக்கும். அந்த இரும்பு பாலத்தில் நின்றுட்டு நான் வாங்கி வச்சு பற்ற வைக்கிறாங்க. உடனே நான் பிடிச்சி இப்படி இழுக்கிறேன். ஃபூன்னு ஊதுறேன். உடனே அவன் இங்கே சொல்கிறான், என்னடா வாயிலே வச்சுட்டு ஊதுறேன், நல்லா உள்ளே இழுடான்னு. நானும் நல்லா உள்ளே இழுத்துட்டு ஃபுன்னு ஊதுறேன். செம்ம இருமலை நீ. ஆனால் அந்த ஃபீல் அப்படியே சுகமாக அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அசிங்கமாக இல்லை என்ன நினச்சி நானே ஃபீல் பண்ணுறேன். ஓகே ரைட். அப்படி ரொம்ப சுகமாக இருக்கவும் அப்படின்னு சொல்லி இதை நான் பழக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருந்துச்சு. காலேஜில் அந்த பசங்க முன்னாடி நின்று ஸ்டைலாக அப்படின்னு உதவும். அவங்களாம் பார்த்துட்டு அப்படியே பாடுறா செம்ம அடிச்சிட்டாண்டா, ஐயோ சும்மா சொல்லு அப்போ நம்ம தான் தப்பா அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க என்கிட்ட செம்ம அடி அப்படின்ட்டு. இது என்னாச்சு அப்படின்னா எனக்கு உசுப்பேற்றுற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது காலேஜில் ஒரு சிகரெட்டு 2 சிகரெட்டு 3 சிகரெட்டு ஒரு நாளைக்கு 3 சிகரெட் 4 சிகரெட்டு இருந்தது. அந்த காலேஜ் விட்டு வெளியே போய் கொஞ்சம் ஆஃபீஸ் போகும்போது எத்தனை சம்பாதிக்கும் போது போடு வாங்க பாக்கெட்டாக வாங்கன்னு சொல்லி பாக்கெட்டாக வாங்கி வீட்டில் டாஸ்ட்ரேலாம் வாங்கி வச்சு மாடியில் நின்று நைட் ஆச்சுன்னா சாப்பிட்டுட்டு ஃபூன் அப்படியே ஊற்றி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் கேவலமாக பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இது என்னாச்சு அப்படின்னா நாளாக ஒரு பாக்கெட் அப்படிங்கிறது 1.5 பாக்கெட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படின்னா நல்லா படிக்கட்டு ஏற முடியல, இறங்க முடியல, வெயிட்டு தூக்க முடியல, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே என்னால் பண்ண முடியல. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் இந்த விஷயத்தில். அப்போ நான் குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஓகே, நம்ம குவிட் பண்ணுறோம்டா இந்த நேரத்தில் இந்த இடத்துல சட்டான ஒரு முடிவு எடுத்து குவிட் பண்ணுறேன் அதை அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணலாம்னு சொல்லி குவிட் பண்ணுறேன். ஒரு 10 நாள் போகுது, என்னால் திரும்பி விட முடியல. சரி 11, 12, 13 நாள் திரும்பி அடிச்சிட்டேன். திரும்பி ஒரு 10 நாள் போகுது, திரும்பி முடியல. இப்படி விட்டு ரொட்டீனாக அடிச்சுக்கிட்டே இருக்கேன். கோல்ட் டர்க்கி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. கோல்ட் டர்க்கி மெத்தடும் நான் ட்ரை பண்ணுறேன். கோல்ட் டர்க்கி மெத்தட்னா நிப்பாட்டணும், உடனே நிப்பாட்டிடுறது. நான் இன்றைக்கி நிப்பாட்டேன் நாளைக்கு அப்படிலாம் இல்லை. உடனே நிப்பாட்டினா உடனே ஒன்றா அடிக்கிறேன், 2 இதெல்லாம் அடிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. இதுக்காக என்ன பண்ணுறேன், சைக்காலஜிஸ்ட்லாம் போய் கேட்குறேன், நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் உங்களோடது தான், உங்களோட வில் பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்டம் நான் காசு தான் வேஸ்ட் பண்ணேன் சைக்காலஜிஸ்ட்லாம் போயிட்டு. இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் சுத்தம் மாத்திரையை மட்டும் கொடுத்து போங்க நினச்சி விட்டாங்க. தண்டத்துக்குன்னு செலவு வேஸ்ட் பண்ணேன். சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. திடீர்னு யூடியூப்பில் ஏதோ ஒரு சேனலில் ஒரு வீடியோ ஒன்று இது அடிக்கிறது மூலியமாக என்ன நடக்குதுங்கிறது, எனக்கு என் உடம்புல என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஒரு கொலைகாரனாக இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பயமாயிடுச்சு. கொலைகாரனாக இருக்கேன் நான், ஏன்னா ஸ்மோக் பண்ணுறேன், நான் சிகரெட் அடிக்கிறேன், நான் என்ன கொலை பண்ணுறேன் அப்படின் போது நீங்கள் பெரியவங்களுக்கும் பாசிவ் ஸ்மோக்கிங்கை பழகி விட்றீங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை முக்கியமாக நீங்கள் கொள்றீங்க அப்படின்னு சொல்லவும் எனக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. படன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லிட்ரலாக உண்மையாக, ஆனால் அதான் உண்மை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் என்னென்னா ஒரு கை குழந்தை இருக்குது. நான் இப்போ ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த காற்று எப்படினாலும் அந்த குழந்தைக்கு போகும். அந்த குழந்தை அந்த ஸ்மோக்கை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். அப்போது லிட்ரலாக நான் கொலை பண்ணுறேன். அதே மாதிரி நான் வெளியே நின்று அடிக்கும் போது நான் எங்கேயோ ஒரு டீ கடையில் நின்று தம் அடித்தா கூட என்கிட்ட டியூஷன் படிக்கிற பசங்க அப்போ என்னை பார்த்தாங்கன்னா அப்போ அவங்களையும் நான் கெடுக்கிறேன். அட் த சேம் டைம் அவங்களுக்கும் அந்த ஸ்மோக்கிங்கை நான் கொடுக்குறேன். அப்போ நான் இவ்வளோ ஒரு ப்ராப்ளம், இவ்வளோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கேங்கிறத நான் அப்போ ரியலைஸ் பண்ணேன்.
எனக்கு அப்போ ரியலைஸ் பண்ணும் போதும் அப்போயுமே என்னால் விட முடியல. பட் என்ன நினச்சேன் ஏது நினச்சேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரே ஒரு நாள் சரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம அடிக்காமல் இருப்போம்னு சொல்லி ஒரு நாள் அடிக்காமல் நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அப்படி நிப்பாட்டினேன், அடுத்த நாள் நிப்பாட்டினேன். இது வந்து எதனால் எனக்கு வந்துச்சு அப்படின்னா பயத்தினால. அந்த பயம் என்ன பயம் அப்படின்னா, மற்றவங்கள நான் கொல்றேன், இந்த குழந்தைங்கள நான் கொல்றேன். இது பயங்கிறதையும் தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு நானே எடுத்துக்கிட்டேன் சொல்லப்போனால். இது நம்ம பண்ணுறது லிட்டரலாக ஒரு தப்பான ஒரு விஷயம். இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. படத்தில் பார்த்துட்டு நானுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன். படத்தை பார்த்து நிறையா படம் உங்களோட ஃபேவரட் ஆக்டர்லாம் இருக்கலாம், அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது தாண்டா கெத்து, இழுக்கிறோம் அடிக்கிறோம் அப்படியே அப்படி ஒரு கெத்தாக வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம் நான் வந்து ட்ரை பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கிட்டத்தட்ட என்ன நாடுக்கு எடுத்துக்கிட்டு என் சுற்றி இருக்கிறவங்களையும் நான் கெடுத்துட்டு கொலைகாரனாக இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என் லைஃப்பில் நான் ரொம்பவே கேவலமாக நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஸோ அதை நிப்பாட்டுறதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட. ஓகே நம்ம இவ்வளோ பேரை இது பண்ணுறோம், இவ்வளோ பேர் கெடுக்கிறோம், இவ்வளோ பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், அப்போது இதை நம்ம நிப்பாட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை நான் நிப்பாட்டினேன். ஓகே ஸோ இதை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு முதல்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த ஒரு விஷயம். இது வந்து நான் எத்தனை நாள் நிப்பாட்ட போகிறேன், எத்தனை வருஷம் நிப்பாட்ட போகிறேன், எத்தனை கணக்கு கொண்டு போகிறேன் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி நாளில் நான் கரெக்டாக நிப்பாட்டினா போதும் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு தாட். ஓகே ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், திஸ் டே இஸ் த ப்ரெசன்ட் டே, திஸ் டே ஹவ் ஐ எம் கோயிங் டு மேனேஜ் திஸ் ஜஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் தான். இன்றைக்கி நாளை நான் கடந்துட்டேன்னா ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்த நாள் வருதா, அடுத்த நாள் இந்த நாளை நான் கடந்துட்டேன்னா ஜெயிச்சிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் குவிட் பண்ணுங்கள், அவ்வளோ நாள் குவிட் பண்ணுங்கள் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. டார்கெட் இவ்வளோ நாளில் நான் நிப்பாட்டுவேன், இந்த டார்கெட்டே வச்சுக்காதீங்க. இன்றைக்கி நாளில் இன்றைக்கி நேரத்தில் இப்போது உடனே நான் நிப்பாட்டுறேன், அவ்வளோதான். இன்றைக்கி நாளில் நான் கடந்துட்டா போதும், நாளைக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கி நாளில் நான் அடிக்காமல் இருக்கேன்னா எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்லேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது கான்டென்ட் போஸ்ட் பண்ணுறது. லைக் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன்னா நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதாவது எங்கள் வீட்டில் இருக்கவங்கிட்ட சொன்னால் சத்தியமாக நான் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண மாட்டேன். வெளியே இருக்கவங்கிட்ட சொன்னால் அவங்க தான் என்ன மேக்ஸிமம் ஆஃப் டைம் கெடுக்கிறதுனால அவங்கள்ட்ட நான் சொல்ல மாட்டேன். அப்போது நான் தெரியாத முகங்கள் கிட்ட நான் இப்படி தான் நான் வந்து இந்த விஷயத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னால் இந்த ஸ்மோக்கிங்லேருந்து வெளியே வர முடிச்சு. லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில் ஏன் நீங்கள் கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இதை ஒரு ஜேர்னியாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெட்ஸே உங்கள் ஃபோனை எடுங்க, இன்னையிலேருந்து நான் இந்த ஜேர்னியை கிட் பண்ணுறேன்னு டெய்லியும் ஜேர்னி போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒவ்வொரு நாள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை ஃபேஸ் பண்ணுறதை போட்டுக்கிட்டே இருங்க. யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நீங்கள் வியூஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸ் இந்த மாதிரி கண்ட கருமத்தை அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவை யாராவது ஒருத்தர் லைஃபை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி இல்லை இந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களை ஸ்மோக்கிங்லேருந்து நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் நான் சொன்னது என்ன அப்படின்னா, கான்டென்ட் போஸ்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த அடிக்ஷன் பேஸ், இந்த ஸ்மோக்கிங் அடிக்ஷன் பேஸ் எப்படி நீங்கள் நிப்பாட்டுறீங்க, உங்கள் ஜேர்னி எப்படி இருக்குது இப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் டேட்டா எடுத்துக்கிட்டே இருங்க, என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படி உங்களால் இதெல்லாம் போட முடியாது, ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு முடியுது அப்படின்னா அந்த நாள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிங்கன்னு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக உங்கள் மேலே உண்மையாலுமே அக்கறை இருக்க யாராவது ஒருத்தருக்கு அனுப்புங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு நீங்களே அதை டெய்லி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நானுமே அப்படி தான் பண்ணேன். இந்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு டெய்லி நான் வந்து என்னோடய யூடியூப்பில் போய் பார்ப்பேன். ஓகேன்னு. அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக போஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த மாதிரி ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்போது இந்த ஹேபிட்லேருந்து உங்களுக்கு வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ். இதை சொன்னால் எத்தனை பேர் இதை எடுத்துப்பீங்க, எத்தனை பேர் இதை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலை. பிகாஸ் மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்ம மென்டலி சிக்காக இருக்கும் போது தான் நம்ம டாக்ஸிக்கான விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்போம். ஓகே மென்டலி சிக் இந்த சென்ஸ் மென்டல்னு உங்களை நான் சொல்ல வரல. மென்டலி சிக்குங்கிறது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மென்டல் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கனால தான் உங்களால் நீங்கள் வந்து இந்த அடிக்ஷனுக்கு போய் மாட்டிக்கிறீங்க, இந்த டாக்ஸிக் ஹேபிட்ஸுக்கு நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் குவிட் பண்ணிடலாம். அடிக்ஷன், இந்த மாதிரி பான், இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறதுக்காக தான் நான் பர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். ஸோ 3 ஷெடியூலாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ லிங்க் கீழே கொடுக்குறேன், ஷெடியூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே வாங்க. உங்களுக்கு உண்மையாலுமே உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது, எனக்கு என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற தாட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸோ இது ஃபீஸ் இல்லாமல் பண்ணால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது, உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஃப்ரீயாக கொடுக்குற எந்த விஷயமே வந்து நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு நான் வந்து ஃபீஸ் வாங்குறது தான். பட் ரொம்ப அஃபோர்டபுள். ஆல்ரெடி எனக்கு நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயும் ஒரு மாற்றம் வருங்க தான் நான் நம்புகிறேன். அது உங்களோட விருப்பம், நீங்கள் எடுத்துக்கிறது உங்களோட விருப்பம். ஜஸ்ட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த இடத்துல சொல்லிட்டேன். ஓகே ஸோ அப்போ மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் வந்து ஜேர்னலிங், மெடிடேஷன், கிராட்டிடியூட், இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறது. சில பேர்லாம் வந்து ரொம்ப பூமர் மாதிரி பேசுகிறாங்க. என்னன்னா இதெல்லாம் பண்ணுறனால இதாகிடுமா, அதெல்லாம் பண்ணுறோம். நீ செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேரோட லைஃப் அதை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கு, எத்தனை பேர் பெரிய ஆள் ஆகிறது இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங், மெடிடேஷனுங்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நீ சும்மா உட்காந்துக்கிட்டு ஃபோன்லேயே உட்காந்துக்கிட்டா எனக்கு இப்போதைக்கு சந்தோஷம் கிடைச்சா போதும், இப்போதைக்கு எனக்கு எல்லாமே பண்ணால் போதும், நீ லூசராக இருந்துக்கிட்டு நீ வந்து இப்போ பாய்ஸை நீ வந்து தப்பு சொல்கிறதுங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். ஓகே, ஸோ உனக்கு பிடிக்கலையா நீ கம்முன்னு போ. நீ வந்து இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட வந்து அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நீ பண்ணாத. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது மிராக்கிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஒரு நாள் உங்களுக்கு மனசு வந்து நீங்கள் இந்த கருமா அப்படின்னு சொல்லி இதை தூக்கி போட்டுருவீங்க. பிகாஸ் இதை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இது வேணான்னு சொல்லி நினச்சிருவீங்க. அண்ட் ஸோ நீங்கள் மனசளவில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மாற உங்ககிட்ட இருக்க டாக்ஸிசிட்டி, நெகட்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இது எல்லாமே போய்டும். யூசி இப்போ நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கோடி கொடுக்குறேன், 1 லட்சம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மென்டலி வீக்காக இல்லைனா என்ன மென்டலி வீக்காக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி போனால் போய் குடிப்பீங்க, இல்லை உங்கள் பானுக்கு காசு கட்டி அந்த உட்காந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்ப்பீங்க. தென் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போது இப்போ வெல்த்தியராக இருக்க பீப்பிள் ஏன் வெல்த்தியராக இருக்காங்கன்னா மென்டலி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, அவங்களோட கோல் ஓரியன்டாக இருக்காங்க. நம்ம அப்படி இருக்கிறது கிடையாது. அதனால் நம்ம அப்படி கிடையாது. உடனே அதனால் பொறாமப்பட்டு நம்ம பணக்காரங்களை பார்த்துட்டு அவன் கெட்டவன், அவன் மோசமானவங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான எண்ணம். ஓகே, இந்த எண்ணங்கள் தான் நம்மளை வந்து இந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக விட்டுறதே கிடையாது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்குது, எய்ம் இருக்குது, பர்பஸ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தான் முக்கியம் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல பேட் ஹேபிட்ஸ், அடிக்ஷன், அதுவும் முக்கியமாக இந்த அடிக்ஷன்ஸை நீங்கள் விட்டுட்டு வெளியே வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் வேறு மாதிரி பார்க்கும்போது தான் அது வந்து நடக்கும். ஸோ அந்த ஸ்மோக்கிங் அடிக்ஷனை நான் மெயினாக குவிட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னோட பர்பஸ், என்னோட கோல், இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே. ஸோ உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது. ஷெட்யூல் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வராமல் இருக்காங்க. பிகாஸ் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஓகே, உங்களோட டைமும் சரி, என்னோட டைமும் சரி. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching this video. Love you guys.